அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தூண்டுதலால் மாணவர்கள் போராட்டத்தை பற்றியும், கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆரை மலையாளி அப்படின்னு விமர்சித்ததை பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜேபி நடத்திய போராட்டம் பீகார் அரசுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிட்டு இருந்துச்சு. மெல்ல மெல்ல போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக உருமாறி கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜேபிக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அனுப்பியவர் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி. தமிழக அரசின் சார்பாக சுதந்திர கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் ராஜாஜிக்கு நினைவாலயம் ஒன்றை கட்டியிருக்கோம், அதை நீங்கள் வந்து திறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அழைப்பை ஏற்றுக்கிட்டார் ஜேபி. விழா ஏற்பாடுகள் தொடங்குச்சு. ஜேபியின் தமிழக வருகை தொடர்பான செய்திகள் எம்ஜிஆரின் கவனத்துக்கு போச்சு. ஜேபி நடத்துவது ஊழல் எதிர்ப்பு இயக்கம், ஆகவே அவருடைய வருகையை நாம் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக ஜேபி முழங்கினார்னா அது பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்ச எம்ஜிஆர் உடனடியாக ஜேபிக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அது பகிரங்க கடிதமாக இருந்துச்சு. ஜேபிக்கு எழுதிய அந்த கடிதம் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான, அதாவது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான தென்னகம் இதழில் இடம்பெற்றிருந்துச்சு. அதில் முக்கியமானது என்னன்னா, கருணாநிதி அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும், அல்லது குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமிழக மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த முன்வர வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை கருணாநிதிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த முக்கியமான வாசகம். ஜேபியுடைய பதிலுக்காக எம்ஜிஆர் காத்து கொண்டிருந்த சமயத்தில் இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவர்கள் ஜேபிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுத்துச்சு. எம்ஜிஆருடைய கடிதம், காங்கிரஸின் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், இந்த இரண்டு விஷயங்களுமே ஜேபியை தமிழகத்துக்கு அழைச்ச கலைஞர் கருணாநிதிக்கு கவலையை உண்டு பண்ணுச்சு. எம்ஜிஆர் சொல்லும் ஊழல் அப்படிங்கிறதுக்கு ஜேபி செவி சாய்த்து விடக்கூடாது. தமிழகம் வரக்கூடிய ஜேபியை பத்திரமாக திருப்பி அனுப்பணும். அவற்றை பக்குவமாக சமாளிக்கும் வகையில் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார் கலைஞர் கருணாநிதி. தமிழகம் வரும் ஜேபிக்கு திமுக சார்பில் பிரமாண்டமான வரவேற்பு தரப்படும் அப்படிங்கிறது தான் முதல் அறிவிப்பு. இதன் மூலம் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தை நாசூக்காக அழுத்தி விடலாம் அப்படிங்கிறது தான் கருணாநிதியுடைய கணிப்பாக இருந்துச்சு. இரண்டாவதா, நாடு தழுவிய அளவில் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தை நடத்தி வரும் ஜேபி தமிழகத்தில் ஏதேனும் குறைகளை சுட்டி காட்டினால் அவற்றை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் எம்ஜிஆர் பக்கம் ஜேபி சாய்வதை தடுத்து விடலான்னு நினைச்சாரு கருணாநிதி. 5 மே 1975 அன்னைக்கு சென்னைக்கு வந்தார் ஜேபி. ஏற்கனவே அறிவித்தபடி இந்திரா காங்கிரஸ் கட்சியினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கருப்பு கொடி சகிதம் திரண்டிருந்தாங்க. ஆனால் அந்த கொடிகளை எல்லாம் மறைக்கும் அளவுக்கு திமுகவுடைய கொடிகளை கொண்டு வந்திருந்தாங்க திமுகவினர். அதை பற்றி கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் ஜேபிக்கு கருப்பு கொடி காட்டும் பணியில் இந்திரா காங்கிரஸாரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தீவிரமாக ஈடுபட்டாங்க. அதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டாங்க. தாக்கப்பட்டது இந்திரா காங்கிரஸாரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும். ஆனால் ஆத்திரம் வந்தது அதிமுகவுடைய தலைவரான எம்ஜிஆருக்கு. காரணம், அவங்கள தாக்கியது திமுக அரசு. ஆகவே காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டார் எம்ஜிஆர். கருணாநிதி எங்கு சென்றாலும் அதிமுகவினர் கருப்பு கொடி காட்ட தீர்மானித்துள்ளனர், அதற்கு நானும் அனுமதி கொடுத்துள்ளேன். ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் நானும் தோழமை கட்சியினரும் மற்றவர்களும் ஊர்வலமாக சென்று கோபாலபுரத்தில் நுழைய ஆரம்பித்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் எம்ஜிஆர். இதன் காரணமாக மேலும் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையிலே மோதல்கள் வெடிச்சிச்சு. இந்த பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ராஜாஜியுடைய நினைவாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் ஜேபி. ராஜாஜியின் சிலையை அமைச்சர் நெடுஞ்செழியன் திறந்து வச்சார். நினைவாலயத்தை ஜேபி திறந்து வச்சார். நினைவாலயத்தை திறந்து வச்ச ஜேபி முதலமைச்சர் கருணாநிதிக்கு கோரிக்கை ஒன்றை வைத்தார். அது தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்த லாட்டரி சீட்டு திட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த கோரிக்கையை முதலமைச்சர் கருணாநிதி உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதல் லாட்டரி சீட்டு திட்டம் தமிழகத்தில் இருக்காதுன்னு மேடையிலேயே அறிவித்தார். தன்னுடைய கோரிக்கை உடனடியாக ஏற்கப்பட்டதில் ஜேபிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நினைவாலயம் அமைத்ததை காட்டிலும் இந்த அறிவிப்பு தான் ராஜாஜிக்கு உண்மையான அஞ்சலி அப்படின்னு சொன்னார் ஜேபி. திமுக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றியோ பகிரங்க கடிதம் பற்றியோ பேசாமல் விட்டிருந்தார் ஜேபி. உடனடியாக எம்ஜிஆருடைய கோரிக்கை ஜேபிக்கு தரப்பட்டுச்சு. அதற்கான பதிலை அடுத்த நாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்தாரு ஜேபி. திமுக அரசு ஊழல் செஞ்சிருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க. எம்ஜிஆருடைய கடிதத்தில் உள்ள வாசகங்கள் மிகவும் தரம் குறைந்த கசப்பான வசைமாரிகள். நடைபெறுகின்ற அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துவதாலேயே
அது ஊழல் உள்ள அரசு என்றாகிவிடாது. வேறு எந்த மாநில முதல்வரும் செய்ய முன்வராத சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி தான் தனது அமைச்சரவை மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை புத்தகமாக அச்சடித்து சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். திமுக ஆட்சி சரிவர நடத்தவில்லை என்றும் தவறுகளை செய்திருக்கிறது என்றும் குறை கூறுகிறார்கள். குற்றச்சாட்டுகளை கூறுவது சுலபம், அவற்றை ஆதாரத்துடன் நிரூபிப்பது கடினம். எம்ஜிஆருடைய பகிரங்க கடிதத்தை ஜேபி அலட்சியம் செஞ்சிட்டாரு. இது கருணாநிதியை உற்சாகப்படுத்துச்சு. அதே சமயம் ஊழலுக்கு எதிரான தேசிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடிய ஜேபியிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினை வரும்னு எம்ஜிஆர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பலத்த அதிருப்தி அடைஞ்சார். ஜேபி ஆதரவு தராவிட்டாலும் கூட திமுக அரசுக்கு எதிரான தன்னுடைய போராட்டங்கள் மக்கள் ஆதரவோடு தொடரும்னு அறிவித்தார் எம்ஜிஆர். ஜேபியோட கருணாநிதி காட்டிய இந்த திடீர் நெருக்கம் இந்திரா காங்கிரஸ் கட்சியினரை கலவரப்படுத்துச்சு. அதிமுக்கியமான பிரச்சனை ஒன்று வெடிச்சிச்சு. அது இந்திரா காந்தியின் பிரதமர் பதவியையே காவு வாங்கக்கூடிய விவகாரம். 1971 நடந்த மக்களவைத் தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இந்திரா காந்தி. தேர்தல் முடிந்த கையோடு வழக்க ஒன்றை தொடுத்தார் இந்திராவை எதிர்த்து போட்டியிட்ட சோசலிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் ராஜ் நாராயணன். அரசு ஊழியரை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தியது, அரசுக்கு சொந்தமான இடங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது உள்ளிட்ட 6 குற்றச்சாட்டுகள் தான் அவர் தொடுத்த வழக்குடைய சாரம்சம். பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்த வழக்கை விசாரித்தார் அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா. வழக்கு விசாரணைக்காக பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் வந்து சாட்சியம் அளித்தார். நாடு தழுவிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வழக்கோட தீர்ப்பு 12 ஜூன் 1975 அன்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு. 258 பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 123 விதி 7 படி இந்திரா காந்தி தேர்தல் விதிமுறைகளை மீறி உள்ளது நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆகவே ரேபரேலி தொகுதியிலிருந்து அவர் மக்களவைக்கு தேர்வானது செல்லாது அப்படின்னும் அவர் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னும் தீர்ப்பு வந்துச்சு. இந்திரா காந்தியுடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் இருந்துச்சு அந்த தீர்ப்பு. பிரதமர் இந்திரா காந்தி ராஜினாமா செய்யணும், செய்யாவிட்டால் போராட்டம் வெடிக்கும்னு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை விடுத்தாங்க. தீர்ப்பும் அதன் தொடர்ச்சியாக எழுந்த எதிர்ப்பு கோஷங்களும் இந்திரா காங்கிரஸ் தலைவர்களை ஆத்திரப்படுத்துச்சு. ராஜினாமா என்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்திரா காந்தி. இந்தியான்னா இந்திரா தான், இந்திரான்னா இந்தியா அப்படின்னு சொன்னார் இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருந்த தேவகாந்த் பரூர்வா. அன்னைக்கு தொடங்கிய அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த கோஷம் தான் இந்தியாவை ஆக்கிரமிச்சிருந்துச்சு. ஏற்கனவே இந்திராவுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்த ஜேபி இயக்கத்தினருக்கு அலகாபாத் நீதிமன்றம் உற்சாகத்தை கொடுத்துச்சு. ராஜினாமா கோரிக்கையையும் ஜேபி வலியுறுத்தினார். அவருக்கு துணையாக முக்கிய எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து கொண்டன. பிரதமர் பதவியிலிருந்து இந்திரா காந்தியை உடனடியாக நீக்க கோரி ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமதிடம் மனு கொடுத்தாங்க. இந்த இடத்துல அலகாபாத் தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் கருணாநிதியுடைய கருத்து கவனிக்கத்தக்கது. ஆளும் காங்கிரஸ் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இந்தியா உலகத்தில் மதிக்கத்தக்க மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இப்போது மத்திய அரசில் இருப்பவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அந்த முடிவுதான் இந்தியாவின் எதிர்கால அரசியல் முன்மாதிரியாக திகழும். அவர்களாகவே ராஜினாமா செய்திருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம். பிரதமர் பதவியை காப்பாற்றிக் கொள்ளணும்னா மேல்முறையீடு செய்வதை தவிர வேறு வழி இல்லைங்கிற நிலைமை வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. வழக்கை விசாரித்தவர் நீதிபதி VR கிருஷ்ணய்யர். இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் நீடிக்கலாம், நாடாளுமன்றத்தில் ஏதேனும் வாக்கெடுப்பு நடத்தினா அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் நீதிபதி கிருஷ்ணய்யர் கொடுத்த தீர்ப்பு. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.